அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது, நாம் தினசரி யூஸ் பண்ற பொருள் தான் இந்த உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல என்னென்ன மருத்துவ பயன் இருக்குன்றது நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இந்த உருளைக்கிழங்குல என்னென்ன செய்கைகள் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பார் பெருக்கியாகவும், நரம்பு உரமாக்கியாகவும், வெப்ப அகற்றியாகவும், மலமிளக்கியாகவும் செயல்படுகின்றது. என்னன்னா, கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு, அதாவது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, அதாவது அசைவ உணவு எடுத்துக்கொண்டதனாலும், இல்ல ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது தினசரி நீர் அதிகமா குடிக்காத பட்சத்தில் அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுகின்றது. அப்பேற்பட்ட ஒரு அதுவும் ஒரு வியாதி தான். அந்த ஒரு சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு தினசரி நீங்க அதிகமா உருளைக்கிழங்கு சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அதுவே அந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு இல்லாம செயல்படுத்தும். ஸோ ஒரு கான்ஸ்டிபேஷன், வயிறு அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதாவது நிறைய பேர் கேஸ்ட்ரைட்டிஸ், இல்லை எனக்கு அல்சர் இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு, அதில் அதாவது என்ன சொல்கிறேன்னா, உப்பு அதிகமாக சேர்க்காம, காரம் அதிகமாக சேர்க்காம சாப்பிட்டாவே நல்ல ஒரு பெஸ்ட்டு. நம்மளோட இரைப்பையை வலிமையாக்கும். அதே நேரத்தில் இரைப்பை சம்மந்தப்பட்ட எந்தவித வியாதிகளும் வராது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு ஏற்கனவே சொன்ன செய்கை மாதிரி பார்ப்பெருக்கின்னு சொல்லியிருப்பேன். அதாவது குழந்தைகளுக்கு அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு ஃபீடிங் பண்ற மதர்ஸ் அம்மா தாய்மார்கள் நிறைய எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கானது. ஏன்னா இது அந்த பார் சுரப்பியை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக மில்க் செக்ரேஷன், தாய்ப்பால் செக்ரேட் பண்ற அளவுக்கு இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால இந்த உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்கலாம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏற்படுகின்ற விபத்து, அதாவது எண்ணெய் மேலில், அதாவது நம்மளுடைய உடம்புல பட்டுட்டாவோ, சுடு எண்ணெய், அதை வெந்நீர் பட்டுட்டாவோ, அதாவது ஒரு பொக்களம் மாதிரி ஒன்று வரும். அதாவது ஓவர் ஹீட்டு, ஓவர் அந்த ஃபயர், அதாவது நெருப்பு பட்டுட்டா கூட, அந்த மாதிரி தருணத்தில் இந்த உருளைக்கிழங்கு வேக வைத்து ஆற வைத்து அந்த உருளைக்கிழங்கோட மெட்டீரியலே எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணாவே அந்த கொப்பளமானது உள்வாங்கும். அதே நேரத்தில் மேற்கொண்டு தீக்காயம், தீச்சுட்ட புண்ணு கண்டிப்பாக விரைவில் குணமடைய, ஏன்னா இதுக்கு குளிர்ச்சி உண்டாக்கியும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த தசையில் ஏற்படுகின்ற வியாதிகள் எதாக இருந்தாலுமே நீக்குவதற்கு உண்டான அனைத்து சத்துக்களும் அதில் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாகவும் இது பயன்படுகின்றது. இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றதுன்னா, சுக்கு, அதாவது திரி கடுகுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு வகையான துவையல், ஒரு வகையான நம்ம உணவுக்கு தொட்டுகின்ற பொருளை செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு இருமல் என்கின்ற ஒரு வியாதி, அதாவது இரைப்பு தொடர்பான இருமல் அதாவது அந்த சளி தொந்தரவு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்பேற்பட்ட இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் தினசரி எடுத்துக்கலாம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த அமினோ மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய இன்றைய இளைஞர்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, அவர்கள் உடம்பை ஒரு சிக்ஸ் பேக் கொண்டு வரணும், ஒரு உடம்பை பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடம்பு பில்டப் பண்ணி ஒரு அர்னால்டு, ஒரு பெரிய பெரிய லெஜெண்டாகவும் வர்றது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பவுடரு, இல்லை ஸ்டெராய்ட்ஸு, இல்லை அமினோமாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாதிரி புரதச்சத்து கொண்ட பவுடர்ஸை எடுப்பாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக நம்மளுடைய, அதாவது செயற்கை தன்மையாக நம்மளுடைய தசை வலிமையை கூட்டுறது. ஸோ இயற்கையாக நம்ம அதனால ஏற்படுகின்ற சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. இயற்கையாகவே நம்மளுடைய தசை வலிமை, தசை பெருக்கம், தசை அழகாக நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு பயன்படுகின்றது. அதற்கு தான் இதுக்கு அபிசித மூலம், மாமிச ஜாதி அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு நான்வெஜ் ஈக்குவலாக இந்த உருளைக்கிழங்கு செயல்படுகின்றது. ஸோ இப்பேற்பட்ட உருளைக்கிழங்கு நம்ம வெறும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் சைடிஷ்காகவும் செய்யாமல், நல்ல மருத்துவம் நிறையா இருக்கின்ற இந்த உருளைக்கிழங்கை தினசரி நம்ம பயன்படுத்தி நாம் மேற்கொண்டு நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கும், நரம்பியல் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய வியாதி, அதாவது எப்படி சொல்றதுன்னா, சில பேருக்கு நர்வ் வீக்னஸ்ன்பாங்க. அது பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாக இந்த உருளைக்கிழங்குல இருக்கு. ஸோ அவர்கள் இந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தாலும் அவர்கள் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதே போன்று எப்படி இந்த தசை வலிமை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் அந்த உருளைக்கிழங்கு, அது போல இன்னொரு ப்ராடக்ட் அதாவது இன்னொரு மருத்துவம் பயன் கொண்ட பொருள் என்னன்னா உளுந்து. அதாவது விக்னமுங்கோ அப்படின்ற பொட்டானிக்கல் நேம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உளுந்து எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். அதுவும் இனிப்பு தான். ஏற்கனவே சொன்னது உருளைக்கிழங்கும் அதுவும் இனிப்பு வகை சார்ந்த பொருள் தான். இந்த ரெண்டு பொருளும் பார்த்தீங்கன்னா தசை வலிமைக்கு முக்காவாசி சத்து கொண்டது. உதாரணத்துக்கு நம்மளுடைய வீட்டு பெண்கள், அதாவது குழந்தைகள் அது
பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து களி என்று சொல்லப்படுகின்ற உளுந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவர்களுடைய இடுப்பு, அதாவது இடை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் செயல்படுவது மேற்கொண்டு அவர்களுடைய ஹார்மோன்ஸ், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் என்று சொல்லப்படுகிற ஹார்மோன்ஸ் டெவலப்மெண்ட்டு, அதாவது ஃபீமேல் சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கும், அதே நேரத்தில் எந்த ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, உள்ளே செயல்படுகின்ற வந்து பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அதை வந்து சரிவர வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வந்து இந்த உளுந்து வந்து பயன்படுகின்றது. இது வந்து ஃபீமேலுக்கு ஒரு சைடு இருந்தாலும், அதாவது பெண்கள் தொடர்பான ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும், ஆண்களுக்கு தசை வலிமை, அதே நேரத்தில் ஸ்பெர்ம் கவுண்ட் விந்தணுக்கள் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த வந்து உளுந்து வந்து செயல்படுகின்றது. ஸோ இதை வந்து தினசரி எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். உளுந்து வடை, அதே மாதிரி உளுந்துனால ஏற்படுகின்ற நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா அரிசி சேர்ந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு மந்தத்தை ஏற்படுகின்ற பொருளாகவும் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் அவங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்போ இந்த உளுந்து வடை வந்து அதிகமாக ஆயிலோட நம்ம எடுத்து செஞ்சு சாப்பிடுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு வடை 2 வடை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு மந்தமாயிடும். அதே நேரத்தில் 2 மணி நேரம் பசியே இருக்காது. அந்த உளுந்தின் செய்யப்படுகின்ற வடை, அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தையும், என்னதான் இருந்தாலும் அது வந்து வயிறுக்கு வந்து மந்தமான பொருள் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட இந்த உளுந்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கருதப்படுது. இதே போன்று எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள், அதே நேரத்தில் அதிகம் மருத்துவ பயன்மிக்க கொண்ட பொருளை வந்து நாளைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.